எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம குட்டி பாப்பாவோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து போன பார்ட்டில் வந்து பார்த்தோம்னா டாப் பார்ட்டு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டமில் வந்து பார்த்தோம்னா நம்ம வேஸ்ட்டோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து லென்த் வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கு அண்டு இது இன்னர் ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து டாப் போர்ஷன் வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்து நான் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹேண்ட்வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபெக்டான நெக் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்ம ஃப்ரண்ட்டு தைச்ச பின்னாடி எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இது பண்ணுறோம். இப்போ கேன்வாஸ் ஸ்ட்ரெச் பண்ண பின்னாடி பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு அதுக்கப்புறம் திருப்பும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நெக் லைன் வந்து ஃபினிஷ் ஆகும். இப்போ பார்த்திங்களா, அதே மாதிரி பேக் பட்டனும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நாச்சஸ் போட்டு திருப்பிட்டு நம்ம ஒரு பதியல் அப்படியே நம்மளுடைய இன்னர் அந்த இது இருக்குது இல்லைங்களா, உள்ளே வச்சு தைக்கிற கிளாத்தை வந்து மேலே அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு தைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே மேலே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணோம்னா நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். காட்டன் ஃபேப்ரிக்காக இருந்தால் நமக்கு அயனிங் பண்ணாலே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு மாதிரி இருக்கிறனால நம்ம தையல் போட்டுக்கிறோம். இது நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம புஷ் பண்ணி அந்த எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் வந்து நடுவில் அடித்து நம்ம ஃபுல்லாக வந்து ஓவராக வந்து தைச்சிக்கணும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் வந்து வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு 2 வந்து கிடச்சிடுச்சு. இப்போ நெக் நல்ல புறத்தையும் வச்சு நெக் பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாட்டம் போர்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் வந்து அந்த தையலில் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு மாற்றி வச்சுட்டு அதை அப்படியே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சுருக்கம்னா கேதர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டு மட்டும் தைக்காமல் விட்டுருந்தோம். அதுக்கு வந்து நம்ம லைனிங் துணியில் ஒரு இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி, இப்போ பாருங்களேன், இந்த கிராஸ் பீஸில் வந்து பார்த்தோன்னா 2ஐயும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் நான் காட்டுற மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பணும் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸாக கிடைக்கும். நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணும்போது அது இழுக்கும்போது ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். அதுக்கு தான் வந்து நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணுறது. இப்போ நம்ம ஹேண்டில் வந்து பாப்பாவுக்கு கையெல்லாம் ஸ்டிச் பண்ணல, அதை வந்து நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி திருப்பி தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். பாய்.